வணக்கம். ஹோப்ஃபுல்லி எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கங்குவா படத்தோட ரிவ்யூ தான் பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். சோ கங்குவா படம் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா பார்த்தாச்சு. இன்னும் கூட காது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அடைச்சிட்டு இருக்கு. படம் பார்த்து முடிச்சுட்டு வந்திருக்கு. அப்புறம் சரி ஓகே, அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா இல்லையா? படம் ஓடுமா ஓடாதா, ஆவரேஜா, பயங்கரமா இருக்கா இல்ல ஃபிளாப்பா, எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரிவ்யூல பார்க்கலாம். ஃபிளாப் அப்படின்ற ஒரு வார்த்தை நான் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டேன். என்ன ரீசன்னா, எந்த படம் எடுக்கனாலும் காசு வேணும், பொறுமை வேணும், ஒரு டீம் வேணும், எல்லாருமே வேணும். சோ அந்த ரீசனுக்காக நம்ம பாத்தீங்கன்னா அந்த வேர்டு யூஸ் பண்ண தேவையில்ல. சூர்யா அவர்களோட ஒரு பீக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தை, அது மெயின் ரீசன் தான் நான் போனது. பயங்கர ஹைப்பு, சாதா ஹைப்லாம் கிடையாது, அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் லெவல்ல பாத்தீங்கன்னா ஹைப் கொடுத்திருந்தாங்க படத்துக்கு. இது ஒரு ஹிஸ்டாரிக் மூவியா, பீரியாடிக் மூவியா, சாதா மூவியா, சாதா இல்லாத மூவியா, மசாலா மூவியா, மசாலா இல்லாத மூவியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியல. இந்த படத்துல நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இருக்கு கைஸ். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி நான் சொல்றேன். ஏன் இப்படி நடுநடுல நான் கத்தின்னு இருக்கேன் அப்படின்னா, எரிச்சலா இருக்கா, காது வலிக்குதா, எவனாவது என்ன திட்டிருப்பீங்களே கமெண்ட்ல, ஏன் இப்படி கத்துறேன்னு. சரி ஓகே, எடுத்த உடனே நான் நெகட்டிவா சொல்ல விரும்பல. இது ஏன் நான் கத்தன அப்படின்றது வீடியோட எண்ட்ல நான் சொல்றேன். ஒரு 2.5 மணி நேரம் மேல போகுது படம், 2.5 hours கரெக்டா எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் ஸ்டார்ட் ஆன உடனே ஒட்டல. இவங்க கொடுத்த ஒரு விஷயத்துக்கு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கே, நம்ம தான் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த படத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. போக 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 தான் படத்தோட அந்த ஸ்டோரி லைன் கொஞ்சம் கொஞ்சமா வெளிக்கொண்டு வராங்க. நிறைய சிஜி யூஸ் பண்ணிருக்காங்க. டிஎஸ்பி அவர்கள் டமால் டுமில் மியூசிக்கும் போட்டிருக்காரு. அண்ட் யோகி பாபுவா இருக்கட்டும், திஷா பத்தானியா இருக்கட்டும், இவரு பிரான்சிஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் உள்ள இருக்குன்னு வச்சுக்கலாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. எதுக்கு இதுதான் நம்ம கங்குவான்னு வேற மாதிரி காட்டினாங்களே ட்ரெய்லர் டீசர்ல, இப்ப என்ன வேற மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கேள்விகள் எனக்குள்ளே இருந்துட்டே இருந்தது. கைண்ட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் தான். சரி ஓகே ரைட், இது ஒரு பீரியாடிக் மூவி, ஏதாவது வரும், வெயிட்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். படத்தோட அந்த ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட அந்த ஒரு இன்டர்மிஷன் இருக்குல்ல, ஒரு நல்ல ட்விஸ்ட், யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. செகண்ட் ஹாஃப் என்ன நடக்கும், இது எங்க போய் முடிய போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும். இப்ப இருக்கிற ஒரு பிரசன்ட் சூர்யாவை காட்டுவாங்க, சடனா பாத்தீங்கன்னா வேற ஒரு சூர்யாவை காட்டுவாங்க. ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்பர்மேஷனா பாத்தீங்கன்னா இருந்தது. நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க. இந்த படத்துல எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள் அப்படின்றது நான் சொல்றேன், நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன். நம்பர் 1, சூர்யா அவர்களோட பீக் பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கு ஒரு மிகப்பெரிய செல்யூட்டுங்க. இஸ் லைக் வெர்சடைல் ஆக்டர், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பின்னிட்டார் ஆக்டிங்ல, பிசிக்கா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், எமோஷன்ஸா இருக்கட்டும், ஃபைட்ஸா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல். அதுல எந்த ஒரு குறையும் கிடையாது. எவன் சொன்னாலும் நம்பாதீங்க. ரெண்டாவது, படத்தோட காஸ்டியூம்ஸுங்க. இந்த படத்துல அந்த பீரியாடிக்கா காட்டுற அந்த சீன்ஸ், அந்த ஒரு ஸ்டோரி லைன்ல காஸ்டியூம் ஒர்க் தரமா பண்ணிருக்காங்க. ரொம்ப 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 பயங்கர கிளாரிட்டியா பண்ணிருக்காங்க காஸ்டியூம் ஒர்க். அதுல எந்த ஒரு கிரிஞ்சு இல்லாம கரெக்டா பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. யார் அந்த காஸ்டியூம் டிசைனரோ அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நேஷனல் அவார்டு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அந்த அளவுக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணிருக்காங்க. மூணாவது, செட் ஒர்க்குங்க. அந்த பீரியாடிக்கா காட்டுற செட் ஒர்க் எல்லாமே இந்த அப்போகலிப்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும், அந்த ஒரு ஃபீல் பாத்தீங்கன்னா ஒரு வைபு கொண்டு வந்திருக்காங்க. உண்மையாவே ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப்ங்க சிவா அவர்களோட டீமுக்கும் சரி, அந்த யார் இந்த செட் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்யூட். ஏன்னா அது சாதாரணமான விஷயமே கிடையாது கைஸ். அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க அந்த ஒரு பீரியாடிக் ஃபீல் கொண்டு வரதுக்கு. ஒவ்வொரு காஸ்டியூமே எனக்கு தெரிஞ்சு செம்ம வெயிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல அந்த புலிப்பல்லு, யானை தந்தம், என்னென்னவோ பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். கேரக்டர்ஸ் சிலதெல்லாம் ரொம்ப பீக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கும் ஹேட்ஸ் ஆஃப். சரி, இதுதான் எனக்கு படத்துல பிடிச்ச விஷயங்கள். டெக்னிக்கல் வைஸா பேசணும்னா ஸ்டோரி எப்படி இருக்கு ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா இன்டர்மிஷன் கிட்ட வரும்போது உண்மையாவே நல்லா இருந்தது. ரியல் லைஃப், ஐ மீன் பிரசன்டா காட்டுற சூர்யா அவர்களோட கேரக்டர் விட பீரியாடிக்கா காட்டுற அந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா இட்ஸ் அல்டிமேட். அதுல எந்த குறையும் எனக்கு பெருசா தெரியல. நல்ல ஒரு எஃபோர்ட் பண்ணிருக்காங்க, நல்ல ஒரு ஸ்டோரி லைனு. அந்த நார்மலான பிரசன்டா இருக்கிற ஒரு ஸ்டோரி பார்க்கும்போது இந்த ஹிஸ்டாரிக் ஸ்டோரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, நல்லாவும் இருந்தது. சோ ஸ்டோரி அப்படியே பயங்கரமா இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரெடிக்டபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது பாத்தீங்கன்னா அடுத்த பார்ட் வருமா வராதா அப்படின்றது நீங்க படம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். கிளைமேக்ஸ்லயும் ஒரு ட்விஸ்ட் ஒன்னு வச்சாங்க, அன்எக்ஸ்பெக்டட், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஓவராலா ஏன் நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கத்திட்டே பேசினேன் அப்படின்னா, படம் ஃபுல்லா கைஸ், இது நான் நெகட்டிவா சொல்றேன்னு எடுத்துக்காதீங்க. உண்மையாவே தைலம் மோந்து பார்த்துட்டு இருந்தேன் நானு. காது சில இடத்துல நானே பொத்திக்கிட்டேன். ஏதாவது ஒரு இடத்துல ஏ அப்படின்னு கத்தலாம், படம் ஃபுல்லா ஏ
கத்தினே தான் இருக்காங்க படம் ஃபுல்லா. இப்படி கத்துனா எப்படி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு எனக்கு தெரியல. எல்லாத்துக்குமே கத்துறாங்க, ஸ்லோ மோஷன்லயும் கத்துறாங்க, ஃபாஸ்ட் மோஷன்லயும் கத்துறாங்க, நின்னா கத்துறாங்க, உட்கார்ந்தா கத்துறாங்க, சிரிச்சா கத்துறாங்க, எல்லாத்துக்கும் அல்டிமேட்டா பீக் லெவல்ல பாத்தீங்கன்னா கத்துறாங்க. மேபி தியேட்டர் ஸ்பீக்கர் செக் பண்றதுக்கா என்னன்னு தெரியல. அது மேபி டிஎஸ்பி அவர்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களை நம்பி போய் உட்கார்ந்ததுக்கு காது கேட்காத அளவுக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் போட்டு விட்டு முடிச்சு விட்டாப்புல. உண்மையா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா சில இடம்ல பிஜிஎம் உண்மையா நல்லா இருந்துச்சு, நான் இல்லன்னு சொல்லல. அப்படின்னு கத்திட்டே இருந்தா படம் பார்க்கணுமா நான் வேணாமா சொல்லுங்களேன்? அப்படிதான் பாத்தீங்கன்னா இருந்தது. வெளியே தியேட்டர்ல இருந்து வெளியே வரும்போது இப்படி ஒரு மாதிரி தலையை நான் ஆட்டிட்டு தான் வெளியே வந்தேன். ஏன்னா சவுண்ட் எஃபெக்ட் அது எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அட்மாஸ் மிக்ஸா இல்ல லோக்கல் மிக்ஸான்னு தெரியல. குச்சு ஓத்தாகே தான் அல்டிமேட்டா பங்கமா செஞ்சு விட்டாங்க. சோ ஓவராலா படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையாவே அந்த எஃபர்ட்டுக்காக படத்தை போய் பார்க்கலாம். பட் அவங்க கொடுத்த அளவுக்கு ஹைப் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்ஸ் உண்மையாவே பிடிச்சிருந்தது when compared to நார்மல் போர்ஷன்ஸ். ஃபைனலா கிளைமேக்ஸ்ல சொதப்பிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஜில கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி பண்ணா ஆப்வியஸ்லி நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரும். தெரிஞ்சே பண்ணாங்களான்னு தெரியல டீம். பட் சூர்யா அவர்களோட எஃபர்ட்டுக்கு ஒரு பெரிய செல்யூட். போகும்போது கொஞ்சம் பஞ்சு எடுத்துன்னு போங்க, அதை காதுல வச்சுன்னு பாருங்க. ஏன்னா தெரியல, நான் பார்த்த தியேட்டர் அப்படியா என்னன்னு தெரியல. காது பாத்தீங்கன்னா கிழிஞ்சிருச்சு ஜவ்வு, அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கத்திட்டே இருந்தாங்க படம் ஃபுல்லா. இப்ப கூட சொல்றேன், இதை நெகட்டிவா சொல்லணும்னு சொல்ல அங்க இருந்தது நான் சொல்றேன். படம் பாத்தீங்கன்னா ஓவராலா திஷா பட்டானி எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல. அது அந்த ஒரு கேரக்டரே இல்லாம கூட இருந்திருக்கலாம். யோகி பாபு காமெடி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு கேட்டா ஒரு 100%ல ஒரு 10% தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் ஓவரால் நீங்க பாருங்களேன், பார்த்தா உங்களுக்கே புரியும். மேபி சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம். எனக்கு பாத்தீங்கன்னா பர்சனலா இட்ஸ் அ குட் மூவி. ஒரு சூப்பரான எஃபர்ட். அந்த ஒரு டீமுக்கு ஒரு செட் ஒர்க்கா இருக்கட்டும், காஸ்டியூம்ஸ், லொகேஷன்ஸ், சூர்யா அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மேக்கப், இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு தியேட்டர்ல பார்க்கும்போது. 3D கிளாஸஸ் பாத்தீங்கன்னா நான் பார்த்த தியேட்டர்ல கர்மம் பிடிச்சவங்க. நான் போய் கேட்கற டைம்ல தான் கிளாஸ் ஃபுல்லா ஸ்கிராட்ச். நான் நினைச்சேன் ஓகே படத்தோட ஏதோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் போல அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். நானும் தொடச்சி பாக்குற பார்த்தே கிளாஸ் கண்ட்ராவியா கொடுத்துட்டானுங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படிதான் பார்த்தேன் நானு. பட் யா, நீங்களும் தியேட்டருக்கு போய் பாருங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அந்த இந்த வீடியோல ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் வந்திருக்கும் நடுவில், பெய்ட் ப்ரொமோஷன். அது ஒரு பெய்டு விளம்பரம் தான், விளம்பரமா எடுத்துங்க. அது ஒரு மிகப்பெரிய சீரியஸான விஷயமா எடுத்துக்காதீங்க. நம்மளோட அடுத்த ஆல்பம் சாங் மறந்து போனியே பெண்ணே, அதோட ப்ரோமோ 6 months முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருப்பேன். எல்லா வீடியோல எண்ட்ல இன்க்ளூட் பண்றேன். இந்த வீடியோ எண்ட்லயும் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். சும்மா என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்குதான் தெரியாது. என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ. கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.